பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அகீதத்து தௌஹீத், தௌஹீதுடைய கொள்கை பற்றிய பாடங்களில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அல் அஸ்மா வஸ் சிஃபாத், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் கொண்டு அவனை ஒருமைப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள விவரமான சில ஆதாரங்களை நமக்கு முன் வச்சிருக்கிறாங்க. பக்கம் 125 நம்ம தொடங்குகிறோம். அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை உறுதிப்படுத்துவதில், அதாவது அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு பண்புகள் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லுகிறதற்கான குர்ஆன், நபி வழி மற்றும் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் 3 ஆதாரங்களை குறிப்பிடுறாங்க. முதல்ல குர்ஆனுடைய ஆதாரங்களும் இருக்குது, சுன்னா நபி வழியில் ஹதீஸ்களில் வந்திருக்கிற ஆதாரங்களும் இருக்குது, அதே மாதிரி பகுத்தறிவு ரீதியாக அறிவார்ந்த ஆதாரங்கள், அக்லியத், அதாவது அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பெயர்களும் பண்புகளும் உண்டு அப்படின்னு மறுக்க முடியாதவை இருக்குது. முதலாவது குர்ஆனிலிருந்து ஆதாரங்கள். இதுதான் சுன்னாவை கற்றுக்கூடிய உலமாக்கள் ஒரு விஷயத்தை, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் முதல் குர்ஆனிலிருந்து தொடங்குவாங்க. இப்போ குர்ஆனிலிருந்து ஆதாரங்களை ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு பெயர்களும் பண்புகளும் உண்டு என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் எந்த ஆயத்து ஆதாரம்? அல்லாஹ் தஆலா சூரா அல் அராஃப் 7வது சூராவுடைய 180வது ஆயத்தில் குறிப்பிடுறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுக்கு மிக அழகிய பெயர்கள் உண்டு. அப்போ அல்லாஹ்வுக்கு உண்டு, பெயர்கள் உண்டு, அதுவும் அழகிய பெயர்கள். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பெயர்கள் இல்லாதவன் அல்ல, அல்லாஹ் பெயர்கள் இல்லாதவன் அல்ல. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்கள் அழகில்லாதவை இல்லை, மிக அழகானவை அப்படிங்கிறது உறுதியாயிடுது. அதுக்கு அடுத்தது அவற்றை கொண்டே அவனை அழையுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய துவா கேட்கும்போது அவனை அழைக்கும் போது துவாவில் அந்த பெயர்களை கொண்டு துவா கேட்கணும். ஷேக் ஃபௌசான் இதற்கு அழகான உதாரணங்களை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹுவை யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா ஹையூ, யா கையூம், யா ரப்பல் ஆலமீன், இப்படிலாம் அல்லாஹ்வை அழைத்து துவா கேட்குறது. அல்லாஹ்வோட நம்ம எதை குறித்து கேட்குறோமோ அதற்கேற்ற பொருத்தமான பெயர்களை அல்லாஹ்வோட முன் வச்சு கேட்குறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் அல்லாஹ்வோட தன்னுடைய ஒரு பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்குறார், தௌபா செய்கிறார். அப்போ யா தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே, பாவ மன்னிப்பு தரக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹ்வுடைய அந்த பண்பை, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அந்த பண்பை, அப்போ அல்லாஹ்வுடைய அந்த பெயரை குறிப்பிட்டு யா தவ்வாப், ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அத் தவ்வாப். அதே மாதிரி யா கஃபூர், மன்னிக்கக்கூடியவனே என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அந்த துவாக்கள் எல்லாம் சில அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை வைத்து, உதாரணத்துக்கு லைலத்துல் கத்ரை அறிந்தால் செய்ய வேண்டிய துவாவில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார், அல்லாஹும்ம இன்னக அஃபுவன், ஏன்னா அல்லாஹு தஆலா அல் அஃபு, அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் அஃபு, அதாவது இன்னக அஃபுவன், அல்லாஹ்வை நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன். அப்போ இந்த மாதிரி துஆக்கள் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு அவனை அழைக்க வேண்டும். அவனுடைய பெயர்களில் தவறிழைப்பவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் சொல்கிற எச்சரிக்கை இது. அதாவது யார் அல்லாஹ்வுடைய பெயர்களை மறுக்கிறது, திரிக்கிறது, அர்த்தத்தை மாற்றுவது, அதை அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு ஒப்பிடுவது, இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறாங்களோ அவங்கள விட்டுடுங்க. வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, என்ன நடக்கும்? சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததுக்குரிய கூலியை அல்லாஹ்வோட அவங்க அடைவாங்க, விரைவில், மிக விரைவில் அந்த தண்டனையை அடைவாங்க, நல்லா எச்சரிக்கை செய்யலாம். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை திரிக்கிறது, மாற்றுவது, அதை வெறுமையாக்குறது, அதாவது அதனுடைய அர்த்தத்தை இல்லாமல் ஆக்குறது, இது எல்லாமே மிகப்பெரிய பாவங்கள், குஃப்ரான காரியங்கள். அப்போ இந்த ஆதாரத்தை கொண்டு முதலாவது அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு அப்படிங்கிற மிக தெளிவான ஒரு விளக்கம் இங்கே கிடைச்சிருது. இன்னொரு ஆதாரத்தை ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறோம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, அவனுக்கு மிக அழகிய பெயர்கள் உண்டு. சூரா தாஹா 20வது சூராவுடைய 8வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னும் நிறைய பெயர்களை அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு 59வது சூரா 22லேருந்து 24 வரைக்கும் உள்ள ஆயாத்துகள்லாம் சொல்கிறான், ஹு அல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் யார்? ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அவன்தான் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிந்தவன்.
அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய பண்புகளை நம்ம அர்த்தத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். எல்லா வரிசையாக அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை. அவன்தான் உண்மையான அரசன், அல் மலிக். அவன்தான் பரிசுத்தமானவன், அல் குத்தூஸ். அவன்தான் அஸ்ஸலாம், அமைதி அளிப்பவன். அவன்தான் அல் முஃமின், அபயம் அளிக்கக்கூடியவன். அவன்தான் அல் முஹைமீன், பாதுகாவலன். அவன்தான் அல் அசீஸ், மிகைத்தவன். அவன்தான் அல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். அவன்தான் அல் முத்தகப்பீர், மிகவும் பெருமை உடையவன். அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த பெயர்களை சொல்லியிருக்கான். அப்போ இந்த ஒவ்வொரு பெயரும் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது, சிஃபாத் சொல்லப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்களின் காரியங்கள், இணை வைப்புகளை விட்டு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், தூய்மையானவன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவன்தான் அல்லாஹ், அவன் படைப்பாளன். அல் பாரி, அவன்தான் படைப்புகளை ஒழுங்குபடுத்துவன். அல் முஸவ்விர், அவன்தான் படைப்புகளின் உருவத்தை அமைக்கக்கூடியவன். அவனுக்கு மிக அழகான பெயர்கள் உண்டு. அவனை துதித்து வானங்களும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனைத்தான் துதி செய்கின்றன. அவன்தான் மிகைத்தவன், அவன் ஞானமிக்கவன். அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, பண்புகள் உண்டுங்கிறது உறுதி செய்து, அதே மாதிரி இந்த பெயர்கள் பண்புகள் எதையும் நாம் எதனோடு ஒப்பிடவும் மாட்டோம். சரிங்க? ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரா அர்-ரூம் 30வது சூராவோட 27வது ஆயத்தை கவனிங்க. வலகுல் மஸலுல் அலா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் பூமியிலும் உயர்ந்த உன்னதமான பண்புகள் அவனுக்கே உரியன. அப்போ முதல்ல அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்தோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகள் வானங்களும் பூமியிலும் எல்லாவற்றை காட்டிலும் அவன்தான் அந்த பண்புகள் உயர்ந்ததாக இருக்குது, ரொம்ப உன்னதமானதாக இருக்குது. அல் அலா, மிக உயர்ந்தவை, மிக உன்னதமானவை. இப்போ இது குர்ஆனுடைய ஆதாரங்கள். சுன்னாவிலிருந்து ஹதீஸ்களிலிருந்து என்ன ஆதாரங்கள் இருக்குது? முதலாவது, அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரில 7392வது ஹதீஸ். இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன் மிஅத்தன் இல்லா வாஹிதா மன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah. நிச்சயமாக அல்லாஹ் 100க்கு 1 தவிர, 1 குறைய 99 பெயர்களை கொண்டவன். எவர்கள் அவற்றை மனனமிட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். இந்த ஆதாரம் முதலாவது அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டுங்கிறது உறுதிப்படுத்திச்சு. ரெண்டாவது ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனனம் செய்வதற்கு 99 பெயர்களை இங்கே குறிப்பிடுறாங்க. அதை பெயர்களை ரசூல்லா வரிசையாக குறிப்பிடலை. அது சம்பந்தம் வேறு ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது. 99 பெயர்களை மட்டும் பட்டியலிட்டு வரக்கூடிய திருமீதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் வரக்கூடிய 99 பெயர்களை தான் பொதுவாக வந்து அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள்னு சொல்லிட்டு ஃப்ரேம் போட்டு மக்கள் தொங்க விட்டுருக்குறாங்க. அதில் 99 பெயர்களும் ஆதாரப்பூர்வமானவை. ஏறத்தாழ 6-7 பெயர்கள் நான் நினைக்கிறேன் அதில் அது ஆதாரமற்றவை. ஏன்னா அது உறுதி செய்யப்படலை, அல்லாஹ்வுடைய பெயர் தான் அங்கே இருக்குது. உதாரணத்துக்கு அர் ரஷீதுங்கிற பெயர் அந்த 99 பெயருடைய பட்டியலில் இருக்கும். ஆனால் அது ஆதாரப்பூர்வமானது இல்லை. ஆனால் அல் ஹாதி ஆதாரப்பூர்வமானது. அது குர்ஆன் சுன்னாவை கொண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 99 பெயர்களை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் பலவீனமானது, திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஆகவே 99 பெயர்கள் தான் அல்லாஹ்வின் மிக அழகிய பெயர்கள்ங்கிறதே முதல்ல தவறான கருத்து. ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. மாறா குர்ஆன் சுன்னால வந்திருக்கிற பெயர்களை பட்டியலிட்டு அது 99க்கும் அதிகமானவை. அப்போ 1 குறையங்கிறது இது அல்லாஹ்ங்கிற பெயரை விட்டு தவிர்த்து சொல்லப்படுறது. மொத்தம் 100 தான் பட்டியலிட்டிருப்பாங்க. அல்லாஹ்ங்கிற பெயரும் அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னால அழகிய பெயர் தான். ஏன்னா அது முதல் பெயர் எல்லாத்துக்கும் முன்னாடி. ஆனால் அந்த அல்லாஹ்ங்கிற பெயரை தவிர்த்து வரக்கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு வரும்போது 99 பட்டியலிடும்போது அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமானவை அல்ல. ஆனால் அப்போ 99ங்கிறதுக்கு எந்த சிறப்பு இல்லையானா அப்படி அல்ல. 99க்கு சிறப்பு இருக்குது, மனப்பாடம் செய்யணும். ஆனால் அதில் பலவீனமான ஆதாரமற்ற விஷயங்களை விட்டுறணும். 99 பெயர்களை மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அல்லாங்கிற பெயரோடு சேர்த்து 100 இப்படி ஒருத்தர் மனப்பாடம் செய்து அதன் அடிப்படையில் வந்து அமலும் செய்கிறார். ஏன்னா அஹ்சாஹா
யார் அதை மனநமிட்டாரோ, இங்கே வந்து அஹ்சாஹானான கணக்கிட்டார்னு வர்றது, கணக்கிடுதல். அந்த கணக்கிடுதல்ங்கிறது மனப்பாடத்தையும் குறிக்கும், அதை கொண்டு அமல் செய்வதை குறிக்கும். யார் அமல் செய்கிறாரோ, உதாரணத்துக்கு நான் தவ்வாப் சொன்னேன், ஒருத்தர் அமல் செய்கிறார், தான் தௌபா செய்ய வேண்டிய இடத்துல அல்லாஹ்வை அத்தவ்வாபுன்னு அவனுடைய பண்பை கொண்டு அவனுடைய பெயரை கொண்டு அழைச்சி துவா கேட்குறார். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களை நினைவு கூறுறது, அவருடைய பண்புகளை நினைவு கூறுறது இருக்குது. இந்த மாதிரி அமலில் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராரே, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வழங்குறான். இந்த மாதிரி ஒருத்தருடைய உள்ளத்தில் 99 பெயர்கள் நினைவில் இருக்கணும். இந்த அந்தஸ்தை ஒருத்தர் 99 பெயர்களை நினைவு கூர்ந்து அதை மனப்பாடம் செய்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமலும் செய்கிறார்னா அவருக்கு சொர்க்கம் உண்டுங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் மட்டும்தான் உண்டுங்கிறது தவறான கருத்து. ஏனென்றால் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்விடம் அவன் இன்னும் வெளிப்படுத்தாத, பூமியில் யாருக்கும் அறிவிக்காத, இன்னும் படைப்புகளில் எந்த படைப்புக்கும் அல்லாஹ் அறிவிக்காத பெயர்களும் உண்டுன்னு ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 மட்டும். ஏன்னா அல்லாஹ் அறிவித்தது சில பெயர்கள் தான், ஏன் நபி அறிந்ததே அவ்வளவுதான், ரசூலுல்லாஹ் அறிந்ததே அவ்வளவுதான். ஆனால் இன்னும் யாருக்கு தெரியாத பெயர்களும் அல்லாஹ்வுக்கு உண்டு. அது அல்லாஹ்வுடைய அறிவில் மட்டும்தான் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. அந்த ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இமாம் அஹ்மத் பதிவு செய்திருக்கிற முஸ்னதில் 3712வது ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அதை சஹீஹ் என்று அவங்களுடைய சில்சிலத்துல் அஹாதீஸு சஹீஹால 199வது ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. இது ஒரு துஆ. அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், அல்லாஹ்வே நீ உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட ஒவ்வொரு பெயர்களை கொண்டும் நான் கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், அதாவது உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ சூட்டி கொண்ட பெயர்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு பெயர்களை நாம் சூட்ட முடியாது. ஆகவே தான் அல்லாஹ்வுக்கு பெயர்கள் சொல்லும்போது தமிழிலோ வேறு மொழியிலோ நம்ம ஒவ்வொரு பெயரை சொல்கிறோம்னா அது எதுவுமே அல்லாஹ்வுடைய பெயரில் வராது, இஸ்மில் வராது. அதை வந்து நம்ம சிறப்பிக்க மாட்டோம். பொதுவாக சுட்டி காட்டுறதுக்கு இறைவன் சொல்கிறோம், ஆனால் இறைவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை. ரப்புங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். காட், லார்ட், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை. ஆகவே அல்லாஹ்வை அழைத்து துவா கேட்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரை அழைத்து ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அவனை அழையுங்கள் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களை சொல்லணும். இறைவா அப்படின்னு சொல்கிறனால ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பெயரை அழைச்சி வராங்க மாட்டார். ஏன்னா அது இஸ்மல்ல, அது அர்த்தத்தை சொல்லக்கூடிய, வேணா இறைவன்கிற உயர்ந்த தன்மை உள்ள படைப்பாளன், இறைவன், அந்த கடவுள், வணக்கத்திற்குரிய பல அர்த்தங்கள் இருக்கலாம், அந்த கருத்து அதில் இருக்கலாம். ஆனால் கருத்து இருப்பதால் பெயரை சொன்னதாக அர்த்தம் ஆயிராது. அழைப்பவரை அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னதாகாது. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய நஃப்ஸுக்கு சூட்டி கொண்டதில்லை. அல்லாஹ்வுக்கு நஃப்ஸு உண்டு, சரியா? அந்த அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்ட பெயரில் வராது. ஏன்னா அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்டதை தான் இறக்கியிருக்கிறான். அந்த பெயர்களை கொண்டு தான் அஸ்அலுக, உன்னிடம் நான் கேட்கிறேன், பி குல்லி இஸ்மின், ஒவ்வொரு இஸ்மை கொண்டும் கேட்கிறேன், ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக, உனக்கு நீயே சூட்டி கொண்ட ஒவ்வொரு பெயரை கொண்டும், அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக, அல்லது நீ உன்னுடைய வேதத்தில் இறக்கிய பெயரை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். அப்போ இறக்கிய பெயர்கள் நிறைய நம்ம தெரியும். அர் ரஹ்மான், அர் ரஹீம், இப்போ கூட ஆயத்தை படித்தோம், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு. அப்போ வரிசையாக அதில் பெயர்களாக படிக்கிறோம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், வரிசையாக படிக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கியிருக்கிறான். இந்த பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். பாருங்க, அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், அல்லது உன்னுடைய படைப்புகளில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயரை கொண்டு கேட்கிறேன். அப்போ நபிமார்கள் அவங்க, சரியா? நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்க பெயர்களை நம்ம ஹதீஸ்களில் தெரிஞ்சுக்கிறோம். குர்ஆனில் ஆயத்துகளில் தெரிகிறதும் இருக்குது, ஹதீஸ்கள் மூலமாக தெரியுது. ரெண்டுமே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பெயர்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத பெயர்களும் உண்டு, யாருக்குமே கற்றுக் கொடுக்காத பெயர் உண்டு. பாருங்க, அதைத்தான் அடுத்து ரசூலுல்லாஹ் குறிப்பாக, அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக், பாருங்க இங்கே உன்னுடைய மறைவான அறிவில் நீ மறைத்து வைத்திருக்கின்ற பெயர்களின் பொருட்டாலும் உன்னிடம் கேட்கிறேன். அப்போ இது எதை குறிக்குது? அல்லாஹ் எந்த படைப்புக்கும் வெளிப்படுத்தாத பெயர்கள் அது. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களை கணக்கிட முடியாது, லிமிட்டு இல்லை அதுக்கு. அல்லாஹ் தான் அறிவான் அது எத்தனை பேருன்னு. ஏன்னா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றாங்க, உன்னுடைய படைப்புகள் யாருக்கும் அறிவிக்காத பெயர்களும் உண்டுங்கிறாங்க, நீ மறைத்து வைத்திருக்கிற பெயர்கள்ங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகள் எவ்வளோ உயர்ந்தது, எவ்வளோ பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய பண்புகளையும் லிமிட் பண்ண முடியாது, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் லிமிட் பண்ண முடியாது.
அப்போது அன்தஜஅல் குர்ஆன ரபிஅ கல்பி, ஆகவே மகத்தான குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்குவாயாக. இந்த துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையிலும் துக்கத்திலும் இருக்கும்போது கேட்பதற்காக கற்றுக் கொடுக்குற ஒரு துஆ. அவதான் ஹிஸ்னு முஸ்லீமில் இந்த துவாவை நீங்கள் கவலையின் போதும் துயரத்திலும் இருக்கும்போதும் ஒரு மனிதர் ஓத வேண்டிய துவாவுக்காக இந்த ரசூல்லா கற்றுக் கொடுத்த இந்த துவாவை ஹிஸ்னு முஸ்லீமில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆக ஒருத்தர் கவலையில் இருக்கும்போது இந்த துவாவை ஓதிக்கொள்ளணும். அப்போ இந்த ஆதாரம் சுன்னாவிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டுங்கிறதும் அந்த பெயர்கள் இந்த 2 ஹதீஸ்கள் மூலமாக கணக்கிட முடியாதவை அப்படிங்கிறதும், அடுத்தது 99 பெயர்கள் ஒருத்தர் மனப்பாடம் செய்தால் அவருக்கு சொர்க்கம்ங்கிறதும் இந்த ஆதாரம் தெளிவுபடுத்திடுச்சு. இப்போது இதெல்லாம் பெயர்களுக்கான ஆதாரம். அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் பார்க்குறோம். ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா குறிப்பிட்றாங்க, அல்லாஹுவின் பெயர்கள் ஒவ்வொன்றிலும் அவனுடைய பண்புகள் உண்டு. ஒவ்வொரு பண்புகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று, அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அல் அலீம். அல் அலீம்ங்கிறதுல அல்லாஹ்வுடைய அறிவு அப்படிங்கிற பண்பு அதை காட்டுது. அந்த பெயரில் நம்ம என்ன தெரியும், அல்லாஹ் மிக அறிந்தவன் சொல்கிறோம் இல்லை, அனைத்தையும் அறிந்தவன் அல் அலீம்னா, அப்போ அல்லாஹ்வுக்கு அறிவு என்பது உண்டு. அல் ஹக்கீம் மிக்க ஞானமுடையவன் அப்படிங்கிற அந்த பெயரில் ஞானம்ங்கிற பண்பு, விஸ்டம் அப்படிங்கிற பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. அஸ்ஸமீ நன்கு செவியுறக்கூடியவன் என்கிற அந்த பெயரில் அல்லாஹ்வுக்கு செவியேற்கும் தன்மை உண்டு, செவியுறுதல்ங்கிற பண்பு உண்டு. அல் பசீர் நன்கு பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பெயரில் பார்க்கிற பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டுங்கிறத குறிப்பிடுது. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களை ஈமான் கொள்ளும்போது அந்த பண்புகளை சேர்த்து ஈமான் கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு பெயரிலும் அல்லாஹ்வுடைய பண்பு சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாவற்றையும் நம்ம அப்படி நம்பிக்கை கொள்ளணும். ஒவ்வொரு பெயரும் அல்லாஹ்வின் பண்புகளில் ஒன்றை காட்டுகின்றன. குல் ஹுவல்லாஹு அஹதுன் இல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவனே, அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. சூரத்துல் இஹ்லாஸுடைய இந்த ஆயா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸில் ரொம்ப அழகான ஒரு ஆதாரம் வந்திருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் 774வது ஹதீஸாக வந்திருக்குது. அன்சார்கள், அதாவது மதீனாவாசிகள் ஒருத்தர் குபா மஸ்ஜிதுக்கு தொழுகை நடத்தி வந்தார். அவர் ஒவ்வொரு தடவையும் ஒரு சூறாவை தொடங்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கி அந்த சூறா முடிகிற வரைக்கும் ஓதிட்டு அப்புறம் தான் அவர் என்ன செய்வார், பிறகுதான் அதோட மற்ற சூறா ஓதுவார். எப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு சூறாவை தொடங்குறாரு அப்படின்னா அவர் முதல்ல குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவார், பிறகுதான் மற்ற சூறா ஓதுவார். இப்படி அவருடைய வழக்கம் இருந்துச்சு. அப்போ குல் ஹுவல்லாஹு சூறாவை எப்போவுமே அவர் ஓதுவார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், குல் ஹுவல்லாஹு சூறா ஓதுவார், அப்புறம் தான் மற்றது ஓதுவார். இப்படி அவருடைய வழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு ரக்காயத்திலும் இதை செய்வார். ஒரு ரக்காயத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரக்காயத்திலும் இதுதான் அவருடைய வழக்கம். மக்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த சூறாவை கொண்டு தொடங்குறீங்க, அப்புறம் மற்ற சூறாவை ஓதும் வரையும் இதை போதுமானதா ஏன் நீங்கள் கருதுறதில்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று ஓதுனா போதுமானதே, இதை விட்டு விட்டு மற்றதை மட்டுமே ஓதுங்களேன், ஏன் இதை தவறாமல் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், நான் இதை விடவே மாட்டேன், நீங்கள் விரும்புனா உங்களுக்கு தொழுகை நடத்துகிறேன், இல்லாட்டி விரும்பாவிட்டால் விட்டுருங்க, நான் உங்களுக்கு தொழுகை நடத்தலை, நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போது அந்த மக்கள் வந்து இப்படி சொல்கிறத பார்த்துட்டு, ஓ குல் ஹுவல்லாஹு சூரா இப்படி ஓதுவேன்னு சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அவரை வந்து தங்களில் சிறந்த ஒருத்தர், அவர் குல் ஹுவல்லாஹு சூரா அவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை ரொம்ப சிறந்தவராக கருதுனாங்க. தங்களுக்கு மற்றவர்கள் தொழுகை நடத்த அவங்க விரும்பலை, இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு தொழுகை நடத்தணும்னு விரும்பினாங்க. ஆகவே தான் எப்போவுமே இந்த ஆதாரங்கள்லேருந்து உலமாக்கள் நிறைய சட்டங்கள் எடுப்பாங்க. எப்போவுமே ஒருத்தர் மக்கள் தங்களை நேசித்து தொழுகை நடத்த சொன்னால் தான் தொழுகை நடத்தணும். புரியுதா? பின்பற்றி தொழுகிறவங்க எங்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கன்னு நம்மை நேசிக்கணும். நாமளாம் முந்திக்கிட்டு நான் தொழுகை நடத்தின போய் நிற்கக்கூடாது. சரியா? நீங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்துங்கன்னு மக்கள் நேசிக்கணும். அதே மக்கள் வெறுக்கிறாங்கன்னா நாம் விலகிக்கொள்ளணும். நாம் போய் நின்றுருப்போம், மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க, நம்ம தொழுகை நடத்த வேணாம்னு நினைக்கிறாங்க, வேற ஒருத்தரை தொழுகை நடத்த வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சுன்னா என்னென்னு கேட்டால் அப்போ விலகிக்கொள்ளணும். அப்போ வந்து இல்லை நான் தொழுகை நடத்துவேன்னு சொல்லிட்டு தொழுகை நடத்தக்கூடாது. இப்போ நிறைய இந்த தௌஹீத் வட்டத்தில் அங்கங்கே சண்டை போட்டுக்கிறாங்களே நம்ம மக்கள், அந்த மாதிரிலாம் சில விஷயங்களில் வந்து தொழுகை நடத்துறது, இந்த கொள்கிற விஷயங்களில் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நாம் வந்து இல்லை நான் தான் தொழுகை நடத்துவேன் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. இது ஒரு சுன்னால உள்ள ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அப்போது இந்த விஷயத்தை கவனிங்க. அப்போது அந்த மக்கள் வந்து மற்றவங்க தொழுகை நடத்த விரும்பலை, தங்களுக்கு அவங்க தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் போச்சு.
அப்போது இது நடந்ததை கேள்விப்பட்டாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மக்கள் கேட்டது நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு எது தடுத்துச்சு அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க. இந்த சூறாவை ஒவ்வொரு ரக்காயத்தில் ஓதும்படி உங்களுக்கு தூண்டியது எது, ஏன் இப்படி செய்தீங்க அப்படின்னு அந்த சஹாபியிடம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நிச்சயமாக நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு குல் வல்லாஹு அஹது சூரா ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதை நீங்கள் நேசிப்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ குல் வல்லாஹு சூறாவை இவ்வளோ நேசித்து ஒருத்தர் ஓதாருன்னா அவருக்கு நிச்சயமாக சொர்க்கங்கிற ஒரு நற்செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது அனஸ் மூலமாக அறிவிக்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில் இன்னொரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு மனிதர் ஒரு படைக்கு தலைவராக அனுப்பி வச்சாங்க ரசூலுல்லாஹ் அவரை. அப்போ அந்த மக்களுக்கு அவர் தொழுகை நடத்தினார். அவர் தொழுகை நடத்தும் போதெல்லாம் குல் வல்லாஹு அஹது என்று சொல்லி தான் முடிப்பார். சரியா? தொழுகை நடத்தும் போது அவர் ஒவ்வொரு தொழுகை அந்த இதை ருக்குவுக்கு போகிறாருன்னா குல் ஹு அல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு தான் அவர் ருக்குவுக்கு போவார். இப்படி செய்தாங்க. இப்போ திரும்பி வந்தாச்சு, அவர் படைக்கு ஒரு தளபதி அவர் அனுப்பிச்சிருந்தாங்க, தலைவராக போயிருந்தாங்க. அப்புறம் திரும்பி வந்தாச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதற்காக அவர் இப்படி செய்தார் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க, ஏன் அவர் இப்படி செய்தார், எப்போ குல் வல்லாஹு அஹதுன்னு சொல்லி தான் அவர் தொழுகையை அடுத்த ருக்குவுக்கு போயிருக்காரு, ஏன் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது. அவர் சொல்கிறாரு என்னென்னா, ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள். லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், நிச்சயமாக அது ரஹ்மானுடைய சிஃபத். குல் வல்லாஹு அஹதுடைய சூறாவும் அந்த குல் வல்லாஹு அஹதுங்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு. வ அன உஹிப்பு அன் அக்ரஹ பிஹா, நான் அதை ஓதுவதை ரொம்ப நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிருஹு, அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு சொல்லுங்கள். அப்போது அவரை நேசிப்பதால் அல்லாஹ்வை நேசிக்கிறான், அவர் அதை நேசிப்பதால் அல்லாஹ்வை நேசிக்கிறான். அப்போ இது எல்லாமே ரஹ்மானுடைய பண்புகள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸில் ரொம்ப தெளிவான ஆதாரம். ரசூலுல்லாஹ் லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது ரஹ்மானுடைய சிஃபத் அப்படின்ட்டு அந்த குல் சூறாவை சொன்னது கொண்டு அல்லாஹ்வுடைய பண்புகள், ரஹ்மானுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டு அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அங்கீகரிக்கிறாங்க, சிஃபத்துர் ரஹ்மான்ங்கிற வார்த்தையை அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இதுவும் மிகப்பெரிய ஆதாரம், அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டு அப்படிங்கிறதுக்கு. சூரா அர் ரஹ்மான் உடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வயபுக வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு சிஃபத்துகளில் பாருங்கள், மிக்க கண்ணியமும் பெருமையும் கொண்டும் இறைவனின் முகம் மட்டும் நிலைத்திருக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு முகம்ங்கிற சிஃபத்து உண்டு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். இன்னொரு ஆயத்தில் 38வது சூறாவுடைய 75வது ஆயா, கால யா இப்லீஸ், அல்லாஹ் கேட்டான், இப்லீஸே மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை, நான் என்னுடைய 2 கைகளால் படைத்ததற்கு, அதாவது ஆதமை அல்லாஹ் தஆலா 2 கைகளால் படைத்தான், அதை அல்லாஹ் சொல்கிறான், நான் என்னுடைய 2 கைகளால் படைத்ததற்கு நீ சஜிதா செய்யாது உன்னை தடுத்தது எது, ஏன் இப்படி செய்த, ஏன் உன்னை எது தடுத்துச்சு. அப்போ இந்த கேள்வி அல்லாஹ் தஆலா இப்லீஸ்ட கேட்குறாங்கிறதும் கேட்டதை அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கிறதும் ஆதாரம் தெளிவாயிடுச்சு. அப்போ இந்த ஆதாரத்தில் அல்லாஹ் தஆலா லிமா ஹலக்து பியதைய, அதாவது என்னுடைய 2 கைகளால் நான் படைத்தது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு 2 கைகள் உண்டுங்கிற சிஃபத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை நான் கம்பேர் பண்ண மாட்டோம், அல்லாஹ்வுடைய முகத்தையோ 2 கைகளையோ எதோட ஒப்பிடக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது. பல் யதாஹு மப்சூததான், அவருடைய 2 கையில் விரிந்தே இருக்கின்றன. எப்படி விரிந்திருக்குது அல்லாஹ் அறிவான், நமக்கு தெரியும். ஆனால் 2 கைகளும் உண்டு, அது விரிந்தும் இருக்குது, அந்த பண்பை அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்ம ஈமான் கொள்வோம். அப்போ இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டுங்கிறதுக்கு ஆதாரம். அந்த பண்புகளை எதோட நான் ஒப்பிடவும் மாட்டோம். இது அல்லாஹ் தஆலா சூரா அல் மாயிதா 5வது சூறாவுடைய 64வது ஆயத்தில் சொல்லியிருக்கிறான். இன்னும் நிறைய அல்லாஹ் தஆலா திருப்தி கொள்வது, திருப்தி அடைகிறான், நேசிக்கிறான், கோபிக்கிறான், வெறுக்கிறான், இந்த மாதிரி பல பண்புகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே பண்புகள் அல்லாஹ்வுக்கு சிஃபாத்து உண்டுங்கிறதுக்கு ஆதாரமாயிருது. அப்போ குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, பண்புகள் உண்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, உறுதியாயிடுச்சு. அடுத்தது பகுத்தறிவுடைய ஆதாரத்தையும் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. முதலாவது
மகத்தான படைப்புகளும் அவற்றின் வெவ்வேறு வடிவங்களும் அவற்றின் சீரான இயக்கங்களும் நிர்ணயிக்கப்பட்ட பாதைகளை அவை சென்று கொண்டிருப்பதும் அல்லாஹ்வின் மகத்தான ஆற்றலை, அறிவை, ஞானத்தை, நாட்டத்தை, விருப்பத்தை சுட்டி காட்டுறன. இவ்வளோ அல்லாஹ் படைச்சிருக்கான், இவ்வளோ விஷயங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் இப்படி ஒரு கட்டுப்பாட்டில் நடக்குன்னா அல்லாஹ்வுக்கு அறிவு உண்டுங்கிறது இது காட்டுது. என்னுடைய அறிவால் தான் இதில் நடத்தி காட்டுறான், இதெல்லாம் படைச்சிருக்கிறான். அதே மாதிரி அவன் நாடியதை செய்கிறான். அதனால தான் அதோடைய இயக்கம் அவன் அல்லாஹ் நாடியபடி நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் நாடினா மழை பெய்யுது, அல்லாஹ் நாடினா வெயில் அடிக்குது, அல்லாஹ் நாடினா பூகம்பம் வருது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்குது. இதில் இந்த படைப்புல சிந்திச்சு பார்த்தா இதில் எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய அறிவின் நுட்பம், ஞானம் இதில் தெரியுது. அப்போ இது எல்லாம் இந்த விஷயத்தை உணர்த்துது. ரெண்டாவது, அருள் புரியப்படுதல், உபகாரம் செய்யப்படுதல், துன்பம் நீங்குதல், கவலையிலிருந்து ஆறுதல் அடைதல் போன்ற அனைத்தும் அல்லாஹ்வின் கருணையையும் கொடைத்தன்மையையும் பெருந்தன்மையும் காட்டுது. நமக்கு ஒரு கஷ்டம், அல்லாஹ்வோட துவா செய்கிறோம், அல்லாஹ் அது நீக்கிறான்னா அல்லாஹ் நம்ம இது கருணை காட்டியிருக்கான், நீக்கிட்டான். நமக்கு ஒரு தேவை, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய கொடைத்தன்மை, அவன் வல்லல், அவன் கொடுத்தான். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டுங்கிறத காட்டுது. ஏன்னா நம்ம அவனை நேரடியாக பார்க்காவிட்டாலும் நாம் ஒன்றை இந்த அல்லாஹ் இதை செய்து காட்டுறாங்கன்னா அல்லாஹ் இந்த பண்பை நம்மிடம் வெளிப்படுத்துகிறான், இதை நம்மிடம் உணர்த்தி இருக்கான் அப்படின்னு தெரியுது. இது அறிவு ஏற்றுக்குதா இல்லையா? இல்லை நீ எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான் அப்படின்னா அவனுடைய கொடைத்தன்மை எப்படி உனக்கு தெரியும்? சரியா? அறிவு ஏற்றுக்குமா? நீ எது கேட்டாலும் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்படின்னா அப்போ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அறிவு என்ன சொல்லும்? நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைக்காது இல்லையா? அப்போ அவன் கொடுக்குறவன் இல்லைன்னு அறிவு சொல்லும். ஆனால் நீ கேட்குறது கிடைக்குது, நீ கேட்குறது சில நேரத்துக்கு கிடைக்காம இருக்குது. அப்போ என்ன தெரியுது? அல்லாஹ் நாடினா கொடுக்குறான், அல்லாஹ் நாடினா கொடுக்கறது இல்லை. அப்போ நாடுவது அல்லாஹ்வுக்கு அந்த பண்பு உண்டுங்கிறது தெளிவாயிடுச்சு. ரெண்டாவது, அவன் நாம் நாடிய ஒன்றை கொடுக்குறாங்கும் போது அவனுடைய கருணை தெளிவாயிடுச்சு. அவன் கொடுக்குறான்னு தெரியாது. சில நேரம் நம்ம நாடினாலும் அல்லாஹ் நாடலைன்னா அவன் கொடுக்கலைங்கும் போது அல்லாஹ் நாடலை, அவனுக்கு விருப்பம் இல்லை நம்ம கொடுக்குறதுக்கு, அல்லாஹ் வேறு ஒரு நாட்டத்தை வச்சிருக்கலாம், அல்லது இதை விட வேற சிறந்ததை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அது அல்லாஹ்வுக்கு அந்த பண்பு உண்டுங்கிறதுக்கு நிறுவனம் ஆயிடுச்சுல்ல. இதெல்லாம் நம்ம உணர்றோம். மூன்றாவது, பாவிகள் வேதனை செய்யப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் அல்லாஹ்வின் கோபம் அவர்கள் மீது உண்டாவதையும் அவர்களை அவன் வெறுப்பதையும் காட்டுது. எல்லாரையும் அல்லாஹ் சமமாக நடத்துறது இல்லை. அப்போது ஒரு மோசமான அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் சில தண்டனை கொடுக்குறான், சில கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சில தண்டனை கொடுக்குறான்னா தெரியுது சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி இருக்குது. அப்போது அல்லாஹ் பார்க்கல, ஆனால் அல்லாஹ் கோபத்தை காட்டிட்டான். எப்படி காட்டினா? இப்படிலாம் காட்டியிருக்கிறான். நல்லோருக்கு அல்லாஹ்வுத்தாலா சில உதவிகளை இறக்குறான், இது தெரியுது. அப்போது அல்லாஹ் கருணை காட்டியிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சிலரை தண்டிக்கும் போது அல்லாஹ்வுடைய வெறுப்பை காட்டுறான். அப்போது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய தன்மை அவனுக்கு அந்த தன்மை உண்டு. நான்காவது, கீழ்ப்பொடியோரை அவன் கண்ணியப்படுத்துவதும் அவர்களை உறுதிப்படுத்துவதும் அவனுடைய திருப்தியும் நேசமும் அவர்கள் மீது உண்டு என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் பாவிகள் ஒரு பக்கம், நல்லவர்களுக்கு அல்லாஹ் அவங்கள திருப்தி கொள்கிறான், அவங்களுக்கு உதவுறான், அவங்களுக்கு வெற்றி கொடுக்குறான், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரான், அவங்களை நேசிக்கிறாங்கிறதெல்லாம் அது காட்டுது. இப்போ இதெல்லாம் அறிவு புரிஞ்சுக்குது, இதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ அறிவை கொண்டு சிந்திச்சாலும் அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டுங்கிறது, பயன் உண்டுங்கிறதோ மறுக்கவே முடியாது அப்படிங்கிறத இங்கே ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம குறிப்பிட்றாங்க.